Hello friends, welcome to Levis kitchen. இன்னைக்கு நம்ம எப்படி ஹோட்டல்ல செய்யற மாதிரியே சூப்பரா டேஸ்டியான செட்டிநாட் சிக்கன் செய்யறது தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம செட்டிநாட் மசாலா அரைக்கணும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வச்சிருக்கேன். சூடாகட்டும். இப்போ pan வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சிம்ல வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தனியா போட போறோம். தனியா வந்து 2 டேபிள் ஸ்பூன். அடுத்து சீரகம் வந்து 1 டீஸ்பூன். அடுத்து சோம்பு 1 டீஸ்பூன். மிளகு 1 டேபிள் ஸ்பூன். ஏலக்காய் ஒரு 5, லவங்கம் ஒரு 5, நட்சத்திர சோம்பு 1, அப்புறமா காஷ்மீரி மிளகா ஒரு 6. இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எவ்வளோ நேரம் ஃப்ரை பண்ணணும்னா ஒரு நல்ல மணம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இது வந்து தீஞ்சிடக்கூடாது. இந்த டைமில் வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் இது வந்து 1/2 கப். தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இது மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வறுத்த ஸ்பைசஸை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம 500 கிராம்ஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பாதி லெமன் ஜூஸ், 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம மேரினேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்பைசஸ் வறுத்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். 20 கருவேப்பிலை போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து 150 கிராம். இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த நேரத்தில் குண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம், மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி 4 வெட்டியிருக்கேன். இப்போ வந்து எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியோட பச்சை வாசனைலாம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா வந்து சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வேக வைக்கலாம்.
5 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த மசாலா வந்து சிக்கனோடு ஒட்டியிருக்கு. இப்போ வந்து நம்ம 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான நல்லா உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அந்த கிரேவிலாம் அந்த ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி மிக்ஸ். இப்போ நம்ம செட்டிநாட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம செட்டிநாட் சிக்கன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக வந்திருக்கு. அப்படியே ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.